ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முனிராஸ் கிச்சன். இப்போ நம்ம கிச்சனில் 2 கிலோ பீஃப் வச்சு எப்படி கறி செய்கிறது, அதை கூட என்னென்ன அளவு போடணுன்னு காட்டுறேன். இப்போ 2 கிலோவுக்கு நான் பெரிய வெங்காயம் 3 எடுத்துருக்கிறேன். அது நல்ல நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து 2 தக்காளி தான் போடுறேன். நிறைய தக்காளி போட்டால் ஒரு புளிப்பு தனம் கொடுத்துருப்பா, அது நல்லா இருக்காது. அதனால் பெரிய தக்காளி 2 தக்காளி பார்த்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2 கிலோ பீஃப் நல்லா கழுவி தண்ணியெலாம் வடிகிற மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெயும் நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க அந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த பீஃபில் இருக்கிற நிறைய கொழுப்பு இருக்கும், நிறைய எண்ணெய் மேலே தெரிஞ்சு வரும். 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அதே நல்லா எண்ணெயில் வதக்கிக்குங்க. வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருந்த 3 வெங்காயத்தை அதுக்குள்ளேயும் போட்டுங்க. போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் கலர் மாறட்டும், கண்ணாடி பதம் மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மல்லிப்பொடி நான் 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன், டேபிள் ஸ்பூனில் 1.5 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ கட் ஆயிடுச்சு. நம்ம குருமிளகு பொடி ஆட் பண்ணுவோம், அதனால் காரம் கம்மியாக போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்க 2 தக்காளியும் அது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. நான் எண்ணெய் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இன்னும் கறியில் நிறைய கொழுப்பு இருக்கனால அந்த கறியிலே நிறைய எண்ணெய் வரும். அதனால் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு இப்போ நான் பாதி பீஃபை போடுறேன். தான் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பாதி ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீ அடுத்த பாதி அது கூட நான் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவிக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் 1 கப்பு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்ற அவசியம் இல்லை, அதிலே நம்ம பீஃப்லேயே நிறைய தண்ணி வரும். இதை கொஞ்சம் எனக்கு குழம்பு மாதிரி வைக்கணும், சப்பாத்திக்கு நெய்ச்சோறுக்கு சாப்பிட்ற மாதிரி வைக்கிறேன். அதனால் நான் 1 கப்பு தண்ணி ஃபுல்லாகவே நான் ஊற்றுறேன். இது கூட கொஞ்சம் மீட் மசாலா அது ஆட் பண்ணி, என்ன கம்பெனி ஆனாலும் பரவாயில்ல, மீட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல ஸ்மெல்லும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதை வீடியோ கட் ஆயிடுச்சு. அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு மூடி போட்டு மூடி வைங்க. இப்போ குக்கரோட மூடி வேண்டாம், சாதாரண மூடி போட்டு மூடி வச்சுட்டு நல்லா தண்ணியெலாம் மேலே வரும். அந்த சமயத்தில் குக்கர் போட்டு மூடிட்டு மேலே வெயிட் போடுங்க. ஒரு 8 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா வேகணும் அது பீஃபு. இப்போ கேஸ் எல்லாம் விட்டாச்சு. இப்போ நமக்கு திறந்து பார்க்கலாம். பாருங்கள், பீஃப் நல்லா வெந்திருக்கு. எண்ணெய் பூரா மேலே தெளிஞ்சு வந்திருக்கு. இதுதான் கரெக்டான பதம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி கிரேவி வேணும்னாக்கா நீங்கள் சுடுதண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கிரேவி மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தி கிரேவி வச்சுக்கலாம். ஒரு ஃப்ரை பேன் எடுங்க, கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுங்கள். ஆயில் ஆட் பண்ணி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். ஆயில் வேண்டாம், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தேங்காவை இந்த மாதிரி கொத்தாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், சின்ன சின்ன பீசஸ் ஆகிட்டு. அதை அதில் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் அந்த மாதிரி லேசாக வறுத்துக்குங்க. கரியாமல் பார்த்துக்கலாம். லேசாக நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அப்போ அந்த சமயத்தில் அதை நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பீஃப் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் நிறைய கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணும்னு சொன்னால் இந்த சமயத்தில் கொஞ்சம் சுடுதண்ணி ஆட் பண்ணி குக்கரை போட்டு ஒரே ஒரு விசில் வரும்போது இந்த தேங்காய் வேகணும். அதனால் 1 விசில் வரைய மட்டும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திறந்து பாருங்கள், நம்மளோட சூப்பரான பீஃப் கறி ரெடி. சப்பாத்திக்கு, நெய்ச்சோறுக்கு, பரோட்டாக்கு, பத்திரி, அப்பத்துக்கெலாம் நல்ல சூப்பரான காம்பினேஷன். நம்ம சாப்பிடும்போது இடையில அந்த தேங்காவோட பீசஸ் வரும், ரொம்ப நல்லா இருக்கும். அது ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, நான் செய்கிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.